என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணலான்னு இருக்கேன்? இப்படிதான் ஓப்பன் லாஸ்டா பெரிய ஆப்பா போவீங்க. இருளில் கண்ணீரம் எதற்கு மடியில் கண்ணோடவா அழகே இந்த சோகம் எதற்கு நானும் தாயும் How are you? Fine. எப்படி இருக்க? தெரியல, சோகமா இருக்கேன். கொஞ்சம் மொக்கையா தான் இருக்க, வேற என்ன பண்றது? பார்த்தம்போது தெரியுது. இல்லை, எல்லா இடத்துலையும் போட்டு பாடிட்டு இருக்க பார்த்தேன். சிங்கிங் நைஸ், நல்லா சாங் பாடுற மாதிரி. சாரி கேளா நீங்கள் மூஞ்ச பார்த்து தான் நான் நினச்சிட்டேன். இல்லை அதான் சரி ஓகே. எதுக்கு வர சொல்லியிருந்தேன்? ஒரு விஷயமா தான் வேற சொன்னேன். ஒரு விஷயமா தான் என்ன இது? அது கேட்கத்தான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சீரியல் ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு சொல்லாத. அதுக்கு இல்லை சீரியலா பேசுகிறேன் அப்படின்னு என் காதில் வந்துச்சு, அதான் கேட்டேன். சொல்லு. நான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல கூட நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. நான் சிங்கிள் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு இருக்கேன். நீ நல்லா மேரேஜ் கிரேஜ்னு இருக்க என்ன? இப்படி சொல்லி மனசு நீ சொன்னது செருப்ப சாணியில முக்கியாச்சு மாதிரி இருக்குடா அப்படின்னு நினைக்கிறியா? சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இப்படி காமெடி பண்ண இல்ல, சிரிச்சுக்கிட்டே சீரியஸா பேசுறவங்க இப்பதான் நான் பாக்குறேன். இதுல செட் ஆகுதா? நீ சும்மா பண்ணா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. சரி ஓகே ஃபன் பண்ணலாம். யூ அப்படின்ற மாதிரி. யூலாம் கிடையாது. நான் வீட்ல சொல்லிட்டேன், உன்னை நம்பி தான் நான் சொல்லிருக்கேன். எங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வீட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஃபேஸ்புக் ரிக்வெஸ்டா? இன்ஸ்டா நம்ம லவ் விஷயத்தை அப்படின்ற சளி வருதா? ஐயோ என்ன எங்க வீட்ல நான் சொல்லிட்டேன். பிரேம் என்ன சொன்னேன்? நான் இந்த மாதிரி பிரேம் லவ் பண்றேன், பிரேம் என்ன லவ் பண்றான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் லவ் பண்றேனா? இல்ல ஏய், நமக்காக லவ்வுக்காக செட் ஆகாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபன்னாக ஜாலியாக அப்படியே இருக்கலாம், அவ்வளோதான். இது என்ன ஃப்ரெண்ட்ஸுன்ற? இப்படிலாம் சொல்லாத, உன்னை நம்பி தான் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன். நீ இப்படி வந்து சடனாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நம்ம என்னமோ ஒரு 10 வருஷம் லவ் பண்ண மாதிரியும் லவ் பண்ணி இது பண்ண மாதிரியும். உன்னோட விஷயத்த நீ கரெக்டாக இருக்கேன், என்னோட விஷயத்தில் கரெக்டாக இருக்கேன், எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட்டா பழம் வாங்கி கொடுக்குறது சப்போர்ட்டா? ஐயோ சரி சொல்லு. சரி, இப்போ உன் வீட்டில் வந்துட்டு உன் பையன் என்ன ஐயோ உன் பையன் மாப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா என்ன பண்றான்னு சொல்லுவேன். ஆமா, நீ என்ன பண்ற? என்ன பண்றேன்? காகிதம் பொறுக்கிறேன். டெய்லியும் காகிதம் பொறுக்கி ஒரு 100 ரூபா கலெக்ஷன் வரும். காகிதம் பொறுக்கும், அவ்வளோதான். 200 ரூபா கலெக்ஷன் வரும். பெண் கிடைக்குதா? பேசிட்டு இருக்கேன், நீ வந்து விளையாட்டா எடுத்திருக்க. விளையாட்டாவா? விளையாட்டா எடுத்திருக்க. எதுவுமே இல்லையே இங்க எடுத்துக்கிட்டு பேசப்பா. ஐயோ பிரேம், என்ன பேச எடுத்து. நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணலான்னு இருக்கேன்? என்ன பண்ணலான்னு இருக்க? விஷயத்தை என்ன பண்றது? வேணாம் தான் சொல்லணும். நம்பிதான் வந்திருக்கேன். நம்பி வரதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸை நீ வீட்டை விட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஒரு நல்ல பிஜியாக பார்த்து, லேடிஸ் பிஜியாக பார்த்து நான் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு நீ ரொம்ப தவறான முடிவுலாம் இருக்காது. நான் மேலே ஒரு ஹோப் வச்சுட்டேன். கோபா? ஓகே ஓகே. இப்படிதான் ஓப்பன் லாஸ்ட்டாக பெரிய ஆப்பா போவீங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே, அதுக்கான பொண்ணு. சரி ஓகே. நானும் போய் யாருக்குமே இப்படி ப்ரப்போஸ் பண்ணது இல்ல பிரேம், தெரியுமா? சரி ஓகே. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே, எனக்காக ஒரு நல்ல சாங் பாடு.
சும்மா அதே பாடாத உன்னாலே நல்ல சாங் ஒன்று பாடு, சத்தமா பாடு. நான் வந்து யோசிக்கிறேன், யோசிச்சு எனக்கு உன்னதான் பிடிக்கும். ஐயோ என்னால முடியல. இது சரி உள்ள பாடு. பொம்பளை வயசு எடுக்கிறியா? பிறந்த பழனேன் சேதனடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் அடைத்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் அழுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் அதிருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? அவ்வளவுதான். மியூசிக்லாம் கூடாது. ஓகே, அதுக்கு மேல நான் நல்லா பாடுறேன். இல்லடா தண்ணி மாத்தி ஆமா தொண்டையில கிச்சு கிச்சு கிச்சா சிக்கி கிச்சு. ஓகே ஓகே, கிச்சு கிச்சுனா எனக்கு சிக்கலாக்க போனாங்க, அதுதான் கிச்சு கிச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே, நல்லா பாடுறேன். இருந்தாலும் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இப்படி சொல்லிடாத. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது? ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். சரி ஓகேவா? வேற என்ன சொல்றது? இதுக்கு மேலே எவ்வளோ செட் ஆகாது. நம்ம பார்த்து ஒரு லைஃப் ஒரு சர்க்கிளில் அப்படியே போயிட்டு இருக்கோம். சரியா? ஓகே பட்டா. பிறை தேடும் இரவிலே உயிரே இதை தேடி அழைகிறாய். கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. இருளில் கண்ணீரம் எதற்கு மடியில் கண்ணோடவா. அழகே இந்த சோகம் எதற்கு நானும் தாயும் அல்லவா. உனக்கென மட்டும் வாழும் இதயமடே உயிருள்ளவரை நானும் நடிமழை. வாவ், சூப்பர் சூப்பர், நல்லா பாடின. ஒரு டீ வாங்கி தரேன், போலாம். போடா. டீக்காக தானே இவ்வளோ நேரம் பாடினேன்.